ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவங்களுக்கு கொடுத்ததான அன்பின் இயேசு நற்செய்தி ஜெபக்குழுவின் சார்பாகவும் இணையதளத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை ஒளிபரப்பாக்கி கொண்டிருக்கின்ற ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியங்கள் சார்பாகவும் ஊழியத்தின் குடும்பங்கள் சார்பாகவும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த புத்தாண்டில் 2026ஆம் ஆண்டு இந்த புதிய புத்தாண்டை ஆண்டவர் தந்திருக்கிறான். புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா! இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். எனக்கு அருமையானது, இந்த புதிய வருடத்துக்குள்ளாய் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த புதிய நாட்களிலும் புதிய ஆண்டிலும் புதிய மாதத்திலும் முதல் தேதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். எனக்கு அருமையானவர்களே, சங்கீத புத்தகம் திருப்பாடல் புத்தகம் 65ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன். வருஷத்தை உம்முடைய நன்மைகளால், நன்மையாய் அல்ல அவருடைய நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாதைகளை நெய்யாய் பொழிய பண்ணுகிறார். நம்முடைய பாதை வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வனாந்தரங்களும் மாறி அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா! இந்த 2026ஆம் ஆண்டிலே இந்த முதல் தேதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, வருஷங்களை நன்மைகளால், கடந்த வருடம் போல் அல்ல, கடந்த ஆண்டிற்கு முந்தின ஆண்டை போல் அல்ல, இந்த புதிய வருஷத்தில் நன்மையை கொடுக்கிறார். என் வேதம் அழகாய் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதா. திருத்தூதர் பணிகள் அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு நன்மை செய்கிறவராய் பூமி எங்கும் சுற்றி திரிந்தாரா. ஆம், எனக்கு அருமையானது. சங்கீதக்காரன் சொல்கிறார், நன்மைகளால் நிரப்புகிற தேவன். ஹல்லேலூயா! எனக்கு அருமையானவர்களே, இந்த ஆண்டு முழுதும் கர்த்தர் நன்மை செய்ய போகிறார். யாருக்கு? அவருடைய பிள்ளைகளுக்கு. இந்த ஜனத்தை எனக்கென ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னாரே, அந்த தேவ பிள்ளைகளுக்கு, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். உம்முடைய நன்மைகளால் அவர் நன்மை வைத்திருக்கிறார். அவர் எனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா! இதுவரை என் வாழ்க்கையில் நன்மை இல்லை, இதுவரை எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை, இதுவரை என் வாழ்க்கையில் பிரதர் வயது 28 வயதாயிற்று, 29 வயதாயிற்று, என் மகளுக்கு திருமணமாகவில்லை என்று சொல்லி கலங்கி புலம்பி நிற்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இந்த வருஷம் நன்மைகளால், அவருடைய நன்மைகளால் நிரப்பப் போகிறார். இந்த வருஷம் உங்கள் வீட்டில் நன்மை செய்கிற ஒரு நாட்கள் வரப்போகிறது. ஹல்லேலூயா! ஒருவேளை கையின் பியாசங்கள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருந்தால் இந்த ஆண்டு, இந்த வருஷத்தில் ஆசீர்வாதம் வரப்போகிறது. அதுவும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான் 65ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், அதே அதிகாரத்தில், ஜெபத்தை கேட்பவரை மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள், நன்மை வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்தில் வர வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மற்ற எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. மத்தேயு 6:33 அதே வார்த்தையின் போலவே நான் முதலாவது தேவனுடைய சமூகத்தை தேடும் பொழுது அவர் பரத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து உங்களை மினியும் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா! இந்த முதல் தேதியில, இந்த புதிய ஆண்டிலே, புதிய நாட்களிலே அந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். குடும்பம் முழுவதுமாய் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இந்த நாள் மாத்திரமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தர் அவருடைய நன்மைகளாய், காருண்யத்தினால் உங்களையும், உங்கள் குடும்பத்தையும், உங்கள் சந்ததிகளையும், உங்கள் கையின் பியாசங்களையும் மூடுவாராக. ஹல்லேலூயா! நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டுகிற தேவன், இந்த ஆண்டு முழுதும் நன்மையை கொடுத்து தீமைக்கு விளக்குவீராக. அப்படியே அற்புதம் செய்து மகிழ பண்ணும், ஆசீர்வதியும், ஆளுகை செய்யும். இயேசு இரட்சகரின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.